இந்த பாக்ஸுக்கு என்ன அவ்வளோ ஹைப்? அதாவது இந்த பாக்ஸ் தான் என்னன்னு பாக்குறீங்களா? இந்த பாக்ஸ் வந்து ஹலோ ஃப்ரெஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதே மாதிரிதான் இதுல வேற கம்பெனி செஃப் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெஷ் என்னன்னு தெரியாதவங்க இருக்கலாம்ல, அவங்களுக்காக நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம வீக்லி வந்து டிஃப்ரெண்டா சமைச்சு பார்க்கணும் ஆசை இருக்கும். ஆனா வந்து நமக்கு மொத்தமா திங்ஸ் வாங்கிட்டு வரோம் இஷ்டம் இருக்காது. மேபி எனக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்ஸ் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்கும். ஆனா வந்து கிராசரியில போய் அவ்வளோ பெரிய திங்ஸை வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ அந்த மாதிரி ஒண்ணுதான் நான் ஆர்டர் பண்ணி, ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டுக்கு என்ன தெரியும் அது கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிதான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல வந்து நாங்க என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நாங்க 3 டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஷ்ஷுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்கிரீடியன்ஸ் வந்து கரெக்டா அதே அளவு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து மெக்சிகன் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு நாங்க கெசடிலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பவுல்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கார்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சரி ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்துட்டு பர்கரில் வந்து ஒரு வினிகர் சொல்லியிருக்காங்க. அது என்ன வினிகர் அப்படின்னா வந்துட்டு ஒரு பால்சமிக் வினிகர்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது நம்ம வந்து வெளியில் கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் என்னமோ தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து செஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதுலேயும் வந்து கெசடிலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பேக்கில். ஸோ வந்து நமக்கு தெரியும் தனியாக என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்பைசி சிக்கனுக்குள்ள அந்த இது. அப்புறம் வந்து இது வந்து பர்கருக்குள்ளது. நானும் என் பொண்ணு பர்கர்னா கொஞ்சம் சாப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஹா, சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ் கட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? ஐஸ் கட்டி வச்சு பரவாயில்ல, நல்லா பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. இது நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுல வந்து சீஸ் நம்ம பாக்கெட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் என்ன தெரியுமா, ஒரே ஒரு பூண்டு அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க, தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலா எல்லா திங்ஸும் வெளியே எடுத்தாச்சு. என் பொண்ணு டப்பாவை தூக்கிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு திங்ஸையும் நான் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்றேன். எப்படி இருக்கு, நம்ம இது ஒட்டா அப்படிங்கறதையும் நான் பேக்ல வந்து சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.